எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவ மத்தவங்கள பாத்துக்கிற விதம், ட்ரீட் பண்ற விதம், பிகாஸ் ஷி இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன். பட் அட் த சேம் டைம் சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பா, அது சந்தோஷமா வச்சுப்பா. அந்த ஒரு ஒரு கரிஸ்மா அவளுக்கு நேச்சுரலாவே இருக்கு. அது பேபிக்கு இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே அதை பத்தி சொல்ல வருது பார்க்க முடியுது. வர்றவங்க எல்லாருமே பிரீத்தி மேம் மாதிரி கைண்டா இருக்கணும், பிரீத்தி மேம் மாதிரி பாத்துக்கணும். சோ எதனால அவ்வளோ இதுவா இருப்பாங்களோ எல்லாம்? ஏன்னா அவ எப்பவுமே அவ ஒரு இடத்துல இருந்தானா அவங்க இருக்கான்னு தெரியும். அந்த இடம் சந்தோஷமா இருக்கிறது அவளாலங்கிறதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷி இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட் அண்ட் அட் தி சேம் டைம் ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பா எல்லாரையும். அந்த கியூட்னஸ் தான், வாலுத்தனம் தான், வாட்டர்ஸ் அந்த ஏய் ஹாய் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வைப் அப்படியே பேபிக்கு வரும். வரந்தானே ஹலோ ஹலோ गाइस அப்படின்னு சொல்லி தான் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது ஆக்டரா தான். எஸ் ஆக்டிவ் மோட் ஆன். ஒரு குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இல்ல, அப்பா அம்மாவோட எல்லா குவாலிட்டியுமே வந்து பாப்பாக்கு இருக்கணும். சின்ன வயசுல இருந்து நம்ம பழக்கிறது தான் வந்து எல்லாமே வந்து பாப்பாக்கு வரும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வழியில விட்டா சந்தோஷமா இருப்பாங்க.